டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 26வது அதிகாரம் 1-6 உள்ள இறைவசனங்கள். முதல் வசனம். அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கு ஒரு வலிமையான நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாய்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்கள் உள்ளே வரட்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கென்று வலிமையான நகரம் நம்மை காக்க கொத்தளங்களை அமைத்து அவர் பாதுகாக்கிறார். ஆனால் வாயிலை திறந்து விட வேண்டும். அதுதான் மனிதனுடைய உடலையே அவர் இல்லமாக தேர்ந்து கொண்டிருக்கிறார். கதவை தட்டுகிறார். திருவழிப்பாடு 3:20 பார்க்கிறோம். நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன், யாராவது சப்தத்தை கேட்டால் கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்று. ஆகவே அவரே என்றும் உள்ள கற்பனையான கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். நாம் உள்ளம் அமைதியாக இருக்க ஆண்டவருக்கு சப்தத்தை கேட்டு கதவை திறந்து அவரோடு உறவு கொள்ளும். அவருடைய தகப்பனாக, நாம் அவருடைய பிள்ளையாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக, ஒவ்வொரு நாளும் தெய்வீக அன்பிலும் ஆறுதலிலும் பங்கேற்கும் மக்களாக நம்மை அர்ப்பணிப்போம். இதனால் வாழ்வு பெற ஆண்டவர் அழைக்கின்றார். நீ நல்ல தகப்பனே, எங்களுக்கான வலிமையான நகரம் ஒன்று கட்டியிருக்கதான் இறையாட்சி. அந்த இறையாட்சி இதோ அங்கோ இங்கோ அல்ல. லூக்கா 17:21 சொன்னது போல இது உங்கள் நடுவில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த இறையாட்சி எங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து விட்டீர். அந்த நிறைவை நோக்கி பயணம் செய்ய அதில் ஆறுதலை பெற அருள் தாரும் நல்ல தகப்பனே. ஆமென்.